சும்மாலாம் சொல்லலீங்க. சீமான் அண்ணன் வந்து அப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணனோட பெருமைகளை அவ்வளவு ஈஸியா வந்து சொல்லிட முடியாது. அப்படி பெருமையா சொல்லணும்னா அதுக்கு அவர் ஒர்த்தா இருக்கிறாரா? ஒர்த்தா இருக்கிறாரு என்ன? இப்போ ஒரு பெருமையா பேசுறோம்னா அந்த மனுஷன் அதுக்கு அந்த பெருமைக்கு கிரெடிட் இந்த மனுஷனுக்கு போய் சேருமா அப்படின்னா நிச்சயமா அது யாருக்கு சேருதோ இல்லையோ நம்ம அண்ணன் சீமானுக்கு கண்டிப்பா போகுது. ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு சமீபத்திய நிகழ்வு, அதாவது நமது எடப்பாடியார் அவர்கள் செங்கோட்டையன், அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தோட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அடிப்படை அந்த கட்சியிலிருந்து, அதிமுக கட்சியிலிருந்து விலக்கி வச்சிருக்காரு. நாளைக்கு பர்மனண்டாவே அவர் வந்து நீக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வாட்டத்தை பேசிட்டு இருக்காங்க. அந்த செயலும் நம்ம சீமானன் வந்து இப்போ ஒரு சமீபமா வந்து சமீபத்தில் நடந்த ஒரு இது இருக்குது இல்ல, நம்ம சாட்டை திருமுருகன் வந்து அவர் விருப்பத்துக்கு ஒரு வீடியோ போட்டு அது வேஸ்பொருள் ஆனோன்னையும் எனக்கு விருப்பம் இல்லாம பேசினாரு சாட்டை திருமுருகன் வந்து அதுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலிருந்து நீக்கி வைக்கிறதா சாட்டை திருமுருகனை நீக்கி வச்சாங்கல்ல. இந்த விஷயத்தையும் நம்ம எடப்பாடியார் செய்த விஷயத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா சீமான் அண்ணன் வந்து அங்க வசந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே சமயத்துல இதுக்கு இடையில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் ஆதரவாளர்கள் நடு ரோட்ல ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. அதுவும் டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடியே போலீஸ் அலுவலகம் இருக்கிற அந்த இடத்துலயே இந்த நிகழ்வு நடந்திருக்கு. கூடவே ஒரு காவலரும் அப்படியே தடுக்கிற மாதிரி போறாரு. அந்த மாதிரி ஒரு பாவனைகள் வீடியோல தெரியுது. அது நிஜமா பொய்யான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி நம்ம டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? இப்போ முதல் விஷயத்தை எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி அங்க வசந்து நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாட்டை துறைமுருகன் வந்து இப்ப பக்கமா வீடியோ போட்டார்ல, அந்த வீடியோ வந்து ஓகே என்ன கேட்காம ஏன் வீடியோ போடுற? சப்போஸ் நீ ஒரு சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அந்த சேனல் கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பான். அது வந்து இதுக்கு எனக்கும், அதாவது கட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஆனா சாட்டை திருமுருகன் ஒவ்வொரு மேடையிலும் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போடுவாரு, சாயங்காலம் பார்த்தோன்னா நம்மளோட கட்சியோட நாம் தமிழர் கட்சியோட மேடையில் இருப்பாரு, அங்க வந்து பேசுவாரு, வீரம்பொங்க பேசுவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அங்க இருக்கிற விஷயங்களை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே இவர் ஒரு வீடியோ போடும்போது ஓகே இங்க பேசுற இந்த வீடியோவும் அங்க இருக்கிற சாட்டை துறைமுருகன் ஓகே இவர் ரெண்டும் கட்சிக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரும். அதே மாதிரி இது சீமான் அண்ணன் வாயிலாக வந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தவறா புரிஞ்சிரும், அப்படி அதாவது மக்களுக்கு தெரிஞ்சிரும், இல்ல விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக சீமான் அண்ணன் வந்து தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. என்னன்னு, இப்படி வந்து சாட்டை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல அந்த காணொலியில அங்க சேனல்ல வர அந்த காணொலி வந்து எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, அது சாட்டை துரைமுருகனோட சொந்த கருத்து மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. என்ன கேட்காம நீ ஏன் வீடியோ போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியிலிருந்து விலக்கி வச்சிருந்தாரு. ஆனா அங்க நம்ம சாட்டை துரைமுருகன் அங்கதாயா நிக்கிறாரு மனுஷன். அதாவது அவர் கட்சியிலிருந்து நீக்கினாலுமே எனக்கு எங்க அண்ணன், நான் வந்ததே அரசியல் கத்துக்கிட்டதே எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு தான். அதாவது அது இடையில வந்து அத்தனை பேர் வந்து வச்சிருக்காங்க, வந்து வா எங்கச்சிக்கு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு டார்ச்சர் பண்ணிருக்காங்க சாட்டை துரைமுருகன். ஆனா அவர் கடைசி வரைக்குமே இதுதான் அரசியல் மாண்பு, இது இப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷன். எப்படி இருக்கணும்? அதாவது ஒரு கட்சிக்கு விசுவாசம் அப்படின்னா இதுதான் விசுவாசம். நீ ஒரு கட்சியில போற, ஒரு கொள்கைக்காக போற, தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து போற, தமிழ் இனத்துக்காக போற, தமிழ் தேசியம் எடுத்துக்கிட்டாலுமே சீமான் அப்படின்னு ஒரு மனுஷன் தாண்டி அந்த ஒரு தேசிய, அதாவது மக்கள், தமிழ் மக்கள் மேல எவ்வளவு ஒரு உணர்வு இருந்தா அந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்னு மனிதர் அந்த கட்சியிலிருந்து போகாம நமக்கு செயல்படுற, நாம பயணப்படுற கட்சி, இந்த கட்சி தமிழ் மக்களுக்கு உரிமையை வாங்கி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேலூன்றி நிக்கிறதுனால மட்டும்தான் சீமான் பின்னாடியே அவர் வந்து துரத்தி விட்டாலுமே நான் இங்கதான் நிப்பேன், நேரா இவர் கூட தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விசுவாசம், அதாவது அந்த கட்சிக்கு விசுவாசத்தோட அரசியல் எந்த ஒரு பேட் அரசியலும் பண்ணாம அவர் பின்னாடியே பின்தொடர்ந்தாரு. அவர் அதுக்கடுத்த போட வீடியோ எல்லாமே அண்ணனை பெருமைப்படுத்த விதமாவே இருந்தது ஒழிய சிறுமைப்படுத்தவில்லை. அண்ணன் சீமான் அப்படின்னு தான் போட்டிருந்தாரு. இதுதான் அரசியல் விசுவாசம், இதுதான் கட்சி விசுவாசம். துரத்தி விட்டாலுமே அவர் வந்து பின்னாடியே வந்து இருந்தாரு. இதுதான் நன்றி கடன் செலுத்தணும்னா இவரை பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கண்டிப்பா சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இங்க அது அப்படியே கான்ட்ராஸ்டா இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடியார் அவர்கள் இங்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு, தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. இடையில வந்து ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் விட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னமோ எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பல பிரச்சனைகளை அவருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒத்த மனுஷனாயா, நல்லா யோசிச்சு பாரு, ஒத்த மனுஷனா அத்தனை பிரச்சனையும் அவர் எப்படி பொறுப்புக்கு வந்தாரு, எப்படி முதலமைச்சர் ஆனாரு, எப்படி பொதுச்செயலாளர் ஆனாரு, அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஆனா அவர் பயணப்படுற இந்த
பயணத்துல எத்தனை இடையூறுகள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனுஷனா இந்த பக்கம் இருந்து கட்சியில இருந்து போனவங்க வந்து ஒரு பக்கம் டார்ச்சர், நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த தொகுதியில நான் வந்து எப்படி வந்து எங்க வந்து நான் நீ கூட்டம் போட்டு பேசிடுவேன் அப்படின்னு அதையும் மீறி எடப்பாடியார் அங்க சவால் விட்டு போய் பேசிட்டு வந்தாரு. நல்லாவே பேசினாரு நிறைய இடத்துல. அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு புறம். ஆனா அதையும் தாண்டி அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணி அவர் நேரா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கு இடையில நம்ம செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு நேத்து. இல்ல இப்படி வந்து முன்னாள் யாரெல்லாம் நம்ம கட்சியில இருந்து வெளியே போனாங்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் கொண்டுகிட்டு வந்தா மட்டும்தான் நம்ம கட்சி பலப்படுத்தினாதான் 2026 நம்ம ஜெயிக்க முடியும். அதனால அவங்களை கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா நான் வந்து 10 நாள் கழிச்சு நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி அடுத்த நாளே பட்டாசு கிளப்பிட்டாருங்க. நீ என்ன எனக்கு 10 நாள் கெடு கொடுக்கறது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை தக்க பதிலடி மாதிரி எடப்பாடியார் வந்து கொடுத்துட்டாரு. இந்த விஷயத்துல நான் எடப்பாடியாருக்கும் சப்போர்ட் பண்ணல, செங்கோட்டையன் அவர்களுக்கும் நான் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஆனா தைரியமான ஒரு கட்சி ஒரு 8 மாசத்துல அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது. அரசியல் மாற்றம், அரசியல் தேர்தல் எல்லாமே இங்க நடந்து ஒரு வேற ஒரு அரசாங்கம் அமைய போகுது. ஒருவேளை வந்து திமுக அரசாங்கமே அமையலாம், அது உங்க கையில் தான் இருக்குது. ஆனா இதுக்கிடையில ஒரு கட்சி, ஒரு பலமான கட்சி, சிதறுண்ட கட்சி, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இப்போ வந்து ஒன்னாதான் இருந்தீங்க, இத்தனை வருஷ காலமா இருந்தீங்கல்ல இதே கட்சியில. எடப்பாடியார் தான் எங்க தலைவர், பொதுச்செயலாளர், எத்தனை பேட்டி கொடுத்தீங்க. ஏன் திடீர்னு இப்படி இருந்து திடீர்னு போறதுக்கான காரணம் என்ன? அதுதான் நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவர் வந்து சீமானன் வந்து கட்சி விட்டு துரத்தி விட்டாலுமே அவர் வந்து போவாம பின்னாடியே எங்க அண்ணன் தான் எல்லாமே, எங்க அண்ணன் தான் அரசியல், எங்க அண்ணன் தான் அந்த அரசியல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாட்டை துருமுருகனுங்க இங்க இத்தனை வருஷமா இருந்துட்டு இந்த சசிகலா அவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட அந்த ஆட்சி மாறி, அதாவது அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பொறுப்பை எடப்பாடியார் அவர்கிட்ட கொடுத்தோம், அப்பயே எடுத்துக்கலாமே. அதையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அவர் பயணப்பட்ட தூரம் இவ்வளவு முதலமைச்சர் ஆனது, அதுக்கப்புறம் வந்து கல்வித்துறை அமைச்சரா செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்தது, அதுக்கப்புறம் பயணப்பட்டே வந்துகிட்டு தானே இருந்தீங்க. இப்ப திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு ஞான உதயம் படுறதுக்கான காரணம் என்ன? சோ இது மாதிரி மக்கள் மத்தியில் இது மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. சோ அப்படி ரைட், ஓகே. ஆனா நீங்க இதுவரைக்குமே அன்றிலிருந்து இன்று வரை எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த கட்சி அந்த டைம்ல இருந்து இன்று வரை எடப்பாடியார் அவர்கள் வரைக்கும் தலைமை என்ன பண்ணுதோ, தலைமை யார் அமையறாங்களோ, பொதுச் செயலாளர் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தோட இருந்தீங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு அதுதான் தெரியல. சுற்றி இருந்தவர்கள் எல்லாமே மனசை மாத்திட்டாங்களா அப்படிங்கிற பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் வந்து மக்கள் மனசுல இருக்குது. ரைட், அந்த விஷயத்தை விடுங்க. இப்போ அரசியல் விசுவாசத்தோட இருந்த நம்ம செங்கோட்டையன் அவர்களோட மனசு மாறி அரசியல் விசுவாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு தனியா நீங்க 10 நாள் கெடு கொடுத்து வெளியே போன நீங்க எங்க? இதுதான் என்னோட கேள்வியா இருக்குது. அப்போ இது நாள் வரைக்கும் நீங்க அரசியல் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்காக விசுவாசத்தோட இருந்தது இந்த ஒரு 2 மாசத்துல, இந்த ஒரு வாரத்துல ஏன் மாறிச்சு? அதுதான் நான் கம்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவர் எங்க, செங்கோட்டையன் அவர்கள் எங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க தாங்க நாம் தமிழர் கட்சியும் சரி, அதிமுக கட்சியும் சரி, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தேசியம், தமிழரோட உரிமை, இனத்தை காக்கிறது, இது எல்லாத்தையுமே முன்னெடுத்து போற நம்மளோட நாம் தமிழர் கட்சி அங்க நிக்குது. ரைட், இந்த விஷயம் இப்படி ஒரு பக்கம் வந்து இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது வந்து அரசியல யார் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. நாளைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் இங்க வரலாம், எடப்பாடி அவர்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து கூட்டணி யாரெல்லாம் இல்லையோ அங்கிருந்து வெளியே வரலாம், எது வேணாலும் இந்த கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்துட்டாங்க கிடையாது. மக்களுக்காக என்ன சேவை செய்யற மனப்பான்மை கொண்ட எந்த ஒரு தலைவர்களுமே உறுதியா சொல்றேன், அந்த அரசியல் கூட்டணி வச்சு யார் எதிரியா இருக்குங்களோ அவங்களை அடிக்கிறதுக்கு அரும்பாடுபடுவார்கள் என்பது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் யாரு? தொல் திருமாவளவர்கள். அவரோட ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நடுரோட்ல நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு நடுரோட்ல தாக்கப்பட்டாருங்க. அதுவும் யாரால? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவனோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்திய செருப்பால அடிச்சு இல்ல தள்ளி விட்டு, செருப்பால அடிக்கிற மாதிரி ஓங்குற மாதிரி அந்த வீடியோல தெரியுது. அடிச்சாங்களா அடிக்கலையா அப்படிங்கிறது இனிமே வரப்போற விசாரணையில தெரிய வரும். அதே மாதிரி ஆனா அடிக்க வந்தாங்கன்னு மட்டும் நல்லா கிளியரா தெரியுது. அவங்க ஒரு 2-3 பேர் இப்படின்னு இந்த பக்கம் சாயறாங்க, இந்த பக்கம் அடிக்க வராங்க, இப்படி பண்றாங்க. இவரை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து கட்டி பிடிச்சி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு போறாங்க, இப்படி ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டு போறாங்க. அப்படியே தள்ளிக்கிட்டு போய் இங்க தள்ளு முள்ளு அது மாதிரி நிறைய நடந்து கடைசியில இவர் வந்து கோபமாகி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் துரத்தனோடனே அந்த 3-4 பேர் அப்படியே விழுந்தடிச்சு எந்திரிச்சு ஓடிடுறாங்க. வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல இது ஏன் நடந்துச்சு, எதுக்காக அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்டுட்டு இருக்கிற சமயத்துல ஒரு எனக்கு தென்பட்ட சில விஷயங்களை சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா
2-3 நாளைக்கு முன்னாடி பாமகவோட பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் ஆதரவாளர் ஒருத்தரோட வீட்டில் மா.க. ஸ்டாலின் அவங்க அந்த அலுவலகத்தில் இருக்கும்போது எடுத்து வீசி ஒரு கொலை முயற்சி தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அதிர்ஷ்டவசமா அவர் தப்பிச்சு கம்ப்ளைண்ட் அது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிச்சு போறாங்க, ஆபீஸ்க்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போற வழியில இவர் வராரு. யாரு? நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வராரு. வரும்போது இவங்க சரி நானும் வரேன், உங்களுக்கு சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போது தான் இந்த விஷயம் நடந்தது. அதுவும் டிஜிபி ஆபீஸ் அங்க கொடுக்கும்போது இந்த ஒரு 3-4 பேர் நிறைய பேர் சொல்றாங்க சமூக விரோதிங்களாங்க. அப்புறமேட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் ஆதரவின் பேர்ல இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனோட உண்மைத்தன்மை என்னங்கிறது தொல் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லி இதை கிளாரிஃபை பண்ணணும். எல்லாரும் கேட்கறது அதுதான். இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, உங்க கட்சியில் இருக்கிற ஒரு ஆதரவாளர் தான் இப்படி அடிச்சாங்க, இப்படி துரத்துனாங்க ஏர்போர்ட் மூர்த்தியா அப்படிங்கும் போது அவரு கட்சியோட தலைவர் தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், இதுக்கான ஒரு தீர்வையும் இதுக்கான கிளாரிபிகேஷன் அவர் கொடுக்கணும். அவங்க உண்மையிலுமே உங்க ஆதரவாளரா இல்ல அது வேற ஒரு தொல் திருமாவளவன் அவரோட பேரை கெடுக்கிறதுக்கு வந்த சமூக விரோதிகளா அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை சால்வ். ஆனா மறைமுக காயா எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி தொல் திருமாவளவன் அவர்கள் கூட தான் பயணிச்சுட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் தொல் திருமாவளவன் பத்தி வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிருந்து வந்த உடனே. ஆனா அங்கிருந்து அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அங்க பயணப்பட்டு இருந்து திடீர்னு இங்க வராரு. ஏன் இங்கிருந்து அங்க வராரு, விடுதலை சிறு கட்சியில இருந்து இங்க ஏன் வராரு அப்படிங்கும் போது தொல் திருமாவளவனோட சில செயல்கள் அவருக்கு பிடிக்காம போய், அதாவது இப்ப அரசாங்கத்துக்கு கூட பயணிக்கிற தொல் திருமாவளவர்கள் தன்னோட இனத்துக்கு தன்னோட சமூகத்துக்கு எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேங்கிறார். உதாரணம் பாத்தீங்கன்னா, திரௌபதி அம்மன் கோயில்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப அங்க சீல் வச்சாங்க. கோயிலுக்குள்ள இப்படி ஜாதி பாகுபாடு, இந்த கோயிலுக்குள்ள எல்லாரும் வரலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தொல் திருமாவளவன் நின்னாரா? நின்னு அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே நின்னு போராடி இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் பரவலா அங்க பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்திருக்கணும். எங்களுக்காக போராடுறவர் ஏன் இங்க வரல அப்படின்ட்டு. ஏன்னா அங்க நடக்கிற அரசாங்கம் இவங்க சோ அங்க வரல. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில வந்தாரு. ஆனா முழு மனசோட வந்தாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்குது. அவங்க என்ன மறுபடியும் மாற்று கருத்தா அவங்களுக்கு இப்படி வேலையே செய்ய வேண்டாம், தூய்மை பணியாளர் பிரச்சனை செய்யறதுக்கு இந்த சமுதாயம் தான் செய்யணுமா, எதனால இதுக்கு அவங்களுக்கு வேலையை கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்குது. சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவெடுத்த தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வரவில்லை, ஏன் களத்தில் நிற்கவில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுனால ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இல்லப்பா நான் இங்க இல்ல, நான் பறையர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, பறையர் அவங்களோட ஜாதி முன்னேற்ற கழகம், அவங்களை முன்னேற்றத்துக்கான அவங்களோட சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அவரு தனியா வெளியே வராரு. வெளியே நேரா எங்க போறாரு, நம்ம சீமான் அண்ணன் கிட்ட வராரு. ஏன் வராருன்னா, சீமான் அண்ணன் தான் இந்த ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடு, எந்த ஒரு பாகுபாடும் இல்ல, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்ல, ஸ்டேட்டஸ் பார்க்காம ஒரு மக்கள், தமிழக மக்கள், தமிழ் இனம் அவர்களோட உரிமை மட்டும் பார்த்து போராடுற தூய்மையான மனசு கொண்ட மனுஷையா நம்ம சீமான் அவர்கள். அந்த சீமானோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான் ஏர்போர்ட் மூர்த்தி இங்க வராரு. இங்க எல்லா ஸ்டேஜ்லயுமே அவரு என்னென்ன சீமான் அண்ணன்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகள், அப்புறம் இங்க சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகள், அங்க முன்னாடி நிக்கிற ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி காட்டுறாரு. அங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவனாக இருக்கிறவர் சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா எடுத்துரைச்சு அந்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. இங்க தொல் திருமாவளவன் கட்சிக்காக, ஒரு கட்சி அவங்க கூட்டணி வைக்கிற கட்சிக்காக தான் எதுக்காக பயணப்பட்டு வந்தாரோ அந்த பயணத்தை மறந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதில்ல, களத்துல நிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிக்கிட்டு வராரு. இந்த இப்ப ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராருல, அந்த சொல்லிக்கிட்டு வந்த வார்த்தைகள் எல்லாமே தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ரொம்பவும் பிரச்சனையாவது மன உளைச்சலை ஏற்படுத்தினதாகவும் அவருக்கு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தினதாகவும் இதை தெரிஞ்சுக்கிட்ட தொண்டர்கள் ஓகே இவர் வெளியே வரட்டும், வெளியே வரும்போது பாருங்க எப்படி சம்பவம் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவுகள் இப்படி போயிட்டு இருக்கிறதாவும் கருத்து பரவலா பேசிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நாளடைவில் தெரிய வரும், விசாரணை நடப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க கிட்ட என்னங்க விசாரணை பண்ணலாமா, என்ன கேஸ் கொடுக்குறீங்களா,
அவங்க கிட்ட போய் என்னங்க கேஸ் கொடுக்க, எத்தனையோ கேஸ் கொடுத்து பார்த்துட்டேங்க, யாருமே எதுவும் கண்டுக்கிறது இல்ல. போலீஸும் அவங்க கண்ட்ரோல் இருக்கு, நான் கொடுத்து மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல போயிட்டாரு. சோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க அப்படியே ஒரு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, படுத்துக்கிட்டு யோசிச்சுன்னு வைங்களேன், என்ன நாம எங்க இருக்கிறோம், எந்த சொசைட்டில இருக்கிறோம், ஏன் இப்படி சமுதாயம் சீர்கெட்டு கிடக்குது? ஒரே ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் பயணப்பட்ட, தான் எதுக்காக வந்து இந்த அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே மறந்து, எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், எம்பி சீட்டு வேணும், இந்த ஒரு சீட்டுக்காக மட்டும் தன்னோட கொள்கையை அடமான வச்சுட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோணுது. இவர் மட்டும் கிடையாதுங்க, இனிமேட்டுக்கு வரப்போற கட்சிகள் இல்ல எங்கேயோ தூங்கிட்டு இருக்கிற கட்சிகள் எல்லாமே எல்லாம் எந்திரிச்சு வரும். ஏன்னா 2026 வரப்போகுது. அங்கதான் வரும். எல்லாம் வந்து சேர்ற இடம் யாரு? எல்லாம் நம்ம கிட்டதான் வந்து சேருவாங்க. அதனால நீங்க இவ்வளவு ஒரு விஷயம், நான் மட்டும் வீடியோ போடல, எல்லாரும் தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோவையும் எடுத்து எடுத்து பாருங்க. தயவு செஞ்சு முன்னாடிதான் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத இருந்துச்சு. நீங்க அந்த கட்சி இல்லைனா இந்த கட்சி, இந்த கட்சி இல்லைனா அந்த கட்சியை மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டே இருந்தீங்க. ஆனா இப்போ அரசியல் அறிவு நிறைய பெருகிட்டு இருக்குது உங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது நீங்க தான் அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க எப்படி வேணாலும் அந்த இரவுல வந்து பணம் கொடுத்தாலும் அது வாங்குறது வாங்காது உங்க விருப்பம். ஆனா அங்க ஓட்டு போடுறப்ப மட்டும் நீங்க கச்சிதமா பார்த்து, யாரு அந்த மனுஷன் யாரு நம்ம தொகுதியில் நிக்கிறா, அந்த மனுஷங்கிட்ட நாம போய் குறைய சொன்னா தீர்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் வச்சுட்டு மைய வாங்கிட்டு ஓட்டு போட்டு வந்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க குடும்பம் மட்டும் கிடையாது, இந்த சொசைட்டி மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாடே பிரகாசமா எரியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.